ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, அதில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். அந்த டாபிக் ஏன் இப்போ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நான் அ செ ஒ பல இடங்கள்ல நம்ம நண்பர்கள், நண்பர்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சிலர் நம்ம தமிழர்கள் வெளிநாட்டில இருக்காங்க இல்லையா? அவங்க தொலைபேசியில பேசும்போது, இந்த மாரி அவங்க கருத்த வெளியிட்டாங்க. அதில எனக்கு உண்மையிலேயே அ நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு எதிராக இஸ்லாமியர்களும், திமுக அனுதாபிகளும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா இது அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸ்டாலினுக்கு எதிராக இஸ்லாமியர்களும், திமுக அனுதாபிகளுமா? ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுகவோட அனுதாபிகள் இருக்காங்கன்னா, அது புரிஞ்சுக்க முடியுது. தாவேகாவோட தொண்டர்கள் இருக்காங்கன்னா, அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்கன்னா, அத புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் நாம் தமிழர் கட்சி அவங்களோட ம அவங்களுக்கு அவங்களோட தமிழ் உணர்வாளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, திமுக அனுதாபிகள் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்காங்களா? அப்படிங்கிறது இது சும்மா இட்டு கட்டுறதெல்லாம் இல்ல. நான் குறைஞ்சபட்சம் இந்த இந்த விஷயத்துக்காக மட்டும் ஒரு 30, 35 பேர்ட்ட ரேண்டமா பேசினேன் நானு. தமிழ்நாடு முழுக்க அங்கங்க. நான் போய் எல்லாம் டேட்டாலாம் எடுக்கல. ஆனா ஃபோன்ல பேசினது. ஏன்னா முக்கியமான விஷயம், ஆமா ஸ்டாலின் மேல அதிருப்தியில இருக்காங்க ரொம்ப முக்கியமா. ஆனா அவர் நல்ல விஷயங்கள் பண்ணது, அ காலை உணவு போட்டதா இருக்கட்டும், இப்போ 3000 கொடுத்ததா இருக்கட்டும், பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள். அப்புறம் இவரோட செயல்பாடுகள் அப்படி ஒண்ணும் பெரிய அளவுக்கு மோசம் இல்ல. ஆனா, தனிப்பட்ட முறையில ஸ்டாலின் மேல பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஸ்டாலினுக்கு எதிரா பேசுறாங்க. யாரு? இஸ்லாமியர்களும், திமுக அனுதாபிகளும். பரம்பரையா திமுகல ஓட்டு போட்டு ஒருத்தர் சொல்றாரு. நாங்க 3 தலைமுறையா திமுக தான் ஓட்டு போடுவோங்க. இப்போ வரைக்கும் என் பையன் காலேஜில படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனா இருக்கட்டும், அந்த பையனோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், அந்த பையனோட ஃப்ரெண்ட் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னவன, என் பையன் கூப்பிட்டு சொல்லி திருத்துறான். இல்லப்பா நமக்கு படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே இவரு பண்றாங்க. தாவேகா இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம்னு தெரியல அவங்களுக்கு. வீடு குடுப்போம், கார் குடுப்போம், பைக் குடுப்போங்கிறதெல்லாம் சும்மா வாயில வடை சுடுறது. ஒருத்தர் இந்திய அளவுல வாயில வடை சுட்டாருன்னா, இவரு இங்க தமிழ்நாட்டுல வாயில வடை சுடுறாரு. இதுல நல்ல திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள் இல்ல. இவங்க திட்டங்கள் நிறைய பண்றாங்க அப்படின்னு திமுகவோட அனுதாபிகள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்ற குடும்பத்தில் இருக்க என்ன சொல்றாங்க, இல்ல இவர் ஸ்டாலின் சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில நடந்த ஒரு நிகழ்வு. நிகழ்ச்சி இல்ல, ஒரு நிகழ்வு. என்ன? இந்த அ ம ய இ அதாவது இந்து தீவிரவாதி எச். ராஜா. ஏன்னா இந்து தீவிரவாதி அப்படின்னா, வாய திறந்தா, வாயால அவர் தீவிரவாதத்த வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. எச். ராஜா. அந்த எச். ராஜா ஒரு மாரி பேரலைஸ் ஆனாரு. அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். என்டிடிவியோட இதில. அப்புறம் அங்க தமிழிசை இருந்தாங்க. அ ம இவங்க லட்சுமின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க. ஓடி ஓடி போனாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இவர் உயிர காப்பாத்துனது ஹஃபீசுல்லான்னு சொல்லி திமுகவோட இதில இருக்கிறவர், ஊடக பிரிவுல இருக்கிறவர். அ ஓகே. அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இப்போ தேறி வந்துகிட்டு இருக்கிறார். ஓகே. அப்போ அ ஹெச். ராஜா எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவாவோ அல்லது திராவிடத்துக்கு ஆதரவாவோ பேசினது இல்ல. காரணம் என்னன்னா, அவருக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் இல்ல. முருகன தூக்கி ம ம அந்த மாரி சிக்கந்தர்மலை, அ முருகன் அங்க வேல தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னா, அவருக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்ல. இத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். அவரு பீகாரி. அவரு தமிழன் கிடையாது. தமிழ் பேசுறாருங்க தமிழனா ஆயிற முடியுமா? அவரு இனத்தால் ஒரு பீகாரி. அவருக்கு என்ன நோக்கம்னா, இங்க பிரிவினைய கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் தான். அப்புறம் வாய திறந்தா இஸ்லாமிய வெறுப்பு. எந்த காலத்திலயும் திராவிடத்துக்கு ஆதரவாவோ, அல்லது ஒரு செக்குலரிசம் சொல்லுவோம் இல்லையா? ஆ இந்த மாரி எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கொள்கைக்கு ஆதரவாவோ, அல்லது அவரு சார்ந்த இந்துத்துவால அ ம திருமாவளவனுக்கு எதிரா அவ்வளோ பேசியிருக்கிறாரு. ஏன்னா, திருமாவளவன் சேர்ந்த கட்சியில சேர்ந்த ஆட்கள் எல்லாமே அவர பொறுத்தமட்டில ரொம்ப தரக்குறைவானவங்க அப்படின்னு நெறைய பேசியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு விஷ ஜந்து அவரு ஹாஸ்பிட்டல்ல கிடக்காருன்னு சொல்லி, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் ஒரு திமுகவோட தலைவரா போறாரு. அவர் ஆட்சியில இல்ல. எங்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். இவ்வளோ தூரம் துவேஷத்த பரப்பி சமீபத்தில தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு என்ன சொன்னாரு? திருப்பரங்குன்றத்த நாங்க அயோத்தியாக்குவோம் அப்படின்னு சூளுரை பண்ணாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷ ஜந்த போயி, இவரு போய் பார்த்தார்ன்னா என்ன நடக்கும்? நாளைக்கு இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க?
நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இந்த கட்சி வந்து இஸ்லாமுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. இது உண்மையில பாதுகாப்பு இல்ல. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து கலவரம் சொல்லி அவங்க வந்து உள்ள கிடந்தவங்க இப்போ வரைக்கும் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணாம கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணாம கிடக்காங்க. இன்னும் வந்து இஸ்லாமியர்களுக்கு சும்மா நாங்க ஆதரவுன்னு வெறும் வாயால சொல்றாங்க. இப்போ வந்து ஹஜ் கமிட்டிக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஒரு தேர்தல் நேரத்தில ஏதாவது ஒண்ணு பண்றாங்களே ஒழிய, நெசமான ஒரு அக்கறை அப்புட்ன்னா ராஜாவை போய் பார்த்துருக்க கூடாது. அவரு போய் பார்த்ததுனால என்ன நடக்குது? நாளைக்கு அந்த விஷஜந்து விஷராஜா அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜாங்கிற போல விஷராஜா. அந்த விஷராஜா தேறி வெளிய வந்தா, அந்த வாயிலிருந்து திரும்ப விஷம் தான் கக்குவாரு. ஏன்னா, இப்ப அதுக்கு என்ன உதாரணம் அப்டின்னா, இப்போ நேத்து வந்து ஒரு காணொளி வந்துச்சு. அவரு தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன், அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரும் அங்க ஆஸ்பத்திரியில போய் பார்க்குறாங்க. அங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதில பேசுறாங்க, ஆமா, என்ன வந்து இந்த மாரி தெய்வம் மாரி வந்து காப்பாத்துனது தமிழிசை சவுந்தரராஜன். சரி, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அங்க சொன்னாங்க. அவங்க டாக்டர் காப்பாத்துனாங்க. அதுவும் நீட்டு சம்மந்தமா நீட்டு எழுதி பாஸ் பண்ணாம, நீட்டு பத்தி தெரியாம டாக்டர் ஆனவங்க அவங்க. ஏன்னா நீட்டுக்கு ரொம்ப ஆதரவா பேசுனாங்க இல்லையா? அதான் சொல்ல வர்றேன். அவங்க காப்பாத்துனாங்க. ரைட்டு. ஆனா நீங்க கார்ல கொண்டு போகாதீங்க. முதல்ல பக்கத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் குடுங்கன்னு சொல்லி உயிர காப்பாத்துனாரே ஹபீசுல்லா. ஏன் அந்த பேர சொல்லிட்டா என்ன குறைஞ்சா போயிற போது? எல்லா காலத்திலயும் அவங்க வந்து அரசியல் தான் பண்றாங்க. துவேஷத்த தான் பரப்புறாங்க. அவங்க வந்து நியாயமான ஆட்கள் இல்ல. அதாவது எப்புட்ன்னா, எதிர்க்கட்சி, கொள்கை முரண் இதெல்லாம் தவறே இல்ல. எனக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படிங்கிறது தவறே இல்ல. ஆனா, எந்த காலத்த எப்படி பார்த்தாலும் வந்து துவேஷத்த மட்டுமே பரப்புவேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர். நேத்து அப்படி காணொளி வந்திருக்கு. அந்த மாரி ஒருத்தர் போயி, நீங்க தமிழ்நாட்டோட மொத்த மக்களுக்கும் ஒரு பாதுகாவலரா, ஒரு முதலமைச்சரா இருக்கிற நீங்க, அவர போய் பார்க்கறதுக்கு அவருக்கும் நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அவரு துவேஷத்த பரப்புன ஆளு. அப்போ உங்க மேல வந்து எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை எப்படி வரும்? ஏன்னா, நீங்க வந்து இந்த மாரி இத்தன திமுக தொண்டர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ம மதம், இனம், ஜாதி எல்லாம் கடந்து உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட போய் தான் நீங்க முதலமைச்சர். இல்லன்னா நீங்க முதலமைச்சர் இல்ல. வழக்கம் போல எதிர்க்கட்சியிலயோ அல்ல அதுக்கு கீழயோ தோத்து போய் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்க போய் அவர போய் பார்த்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வெறும் நான் பேசினது வந்து வெறும் இஸ்லாமியர்ட்ட மட்டும் பேசல. சில இஸ்லாமியர் பேசினேன். வெளிநாட்டுல இருந்து இஸ்லாமியர் வந்து என்னங்க அவர் இப்படி பண்றாரு? அங்க போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது போக இன்னொரு இது சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பாண்டேயோட அப்பா இறந்து போனதுக்கு இவரு போய் துக்கம் விசாரிக்க போறாரு. பாண்டே யாரு? இதுவரைக்கும் அவரு திராவிடத்த வேற இருக்கணும், கருவறுக்கணும் அப்படின்னு சூழரிச்சுட்டு இருக்கக்கூடிய அவரு வந்து இன்னொரு வகையான விசஜந்து. அவரு பிகாரி தானே பாண்டே. அப்ப நீங்க வந்து யாருக்கு ஆதரவானவர்? உங்கள வந்து இந்த மாரி கோயில் அவரு சேகர் பாபு அமைச்சர் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பிரமாதமான வேலைய பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட கோயிலுக்கு குடமுழுக்கு அது இதுன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது வந்து பிரைவேட்ல குடுக்கணும், இத செய்யணும், நீங்க பண்றது சரியில்ல அப்படின்னு துவேஷத்த பரப்பிட்டே இருக்காங்க. எதிர்க்கட்சி பேசுறதெல்லாம் வேற விஷயம். ஆனா, எதிர்க்கட்சி பேசுற மாரி இல்லாம வெறும் துவேஷத்த மட்டுமே பரப்பிட்டு இருக்கக்கூடிய பாண்டேவோட அப்பா இறந்ததுக்கு நீங்க அங்க போய் துக்கம் விசாரிக்க போறீங்களே, அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ உங்க மேல உங்களையே நம்பி நேசிச்சுக்கிட்டு இருக்க திமுக அடிமட்ட தொண்டர்களுக்கு உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை இன்னும் மேம்படுத்தணும். திருத்திக்கணும்னு சொல்ல வரல. இன்னும் மேம்படுத்தணும். அதுக்காக நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மாதிரி ரொம்ப அவங்க வந்து ஒரு எதிரின்னா பயங்கரமான எதிரி அப்படின்னு அதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டீசென்ட்டான ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணுறது ஓகே தான். அந்த நாகரிகமான அரசியல் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள், உங்கள நம்பி இருக்கக்கூடிய திமுக அனுதாபிகள், அவங்களோட ஓட்டுக்களை பூரா நீங்கள் வந்து இழந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதை நான் பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லன்னா, கோயம்புத்தூரில் பேசினேன், கரூரில் பேசினேன், மதுரையில், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் பாபநாசம்ன்ற ஊர், முத்துப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம், அப்புறம் சென்னையில் சில இடங்கள், அதுக்கப்புறம் துபாய், மலேசியா, அதுக்கப்புறம் வந்து யூகேல, இப்படி பல ஊர் பல இடங்கள்ல எல்லாத்தையும் பேசினா அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஆனால் மொத்தம் ஒரு 35 பேர் பக்கத்து பேசினதில்ல 2 பேரோ 3 பேரோ தான். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஒரு நாகரிக அரசியல் ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கும் நல்லவராக இருக்குன்னு நினைக்கிறாருங்க. அது என்னங்க தப்பு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லை. நீங்கள் வந்து தனி மனிதராக ஒரு வேறு மாதிரி இருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை. ஆனால் உங்களை நம்பி நீங்கள் வந்து இது வந்து ஓட்டு அரசியல். ஓட்டு அரசியல் வந்து காசு கொடுத்தா மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே கொள்கை ரத்தத்தில் வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது, தமிழன் அப்படின்ற உணர்வு இருக்குது. இந்த உணர்வு உள்ளவங்களை நீங்கள் வந்து ஏமாத்திடுறீங்க, அல்லது இவங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பகைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உணரணும். அதாவது ஸ்டாலினை வந்து முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பெருவாரியான ஆட்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கட்டும்,
35 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போக இப்போ காலேஜ் படிக்கிற பசங்கள் வரைக்கும் ஸ்டாலினை பிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் 18லேருந்து 25 28 வயசு வரைக்கும் உள்ள பசங்க விஜய் தான் பிடிக்குது அப்படின்னு விஜய் பிடிக்குது, அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சீமானை பிடிக்குது. முன்னை விட இப்போ சீமானுக்கு வந்து குறையுது கூடுது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து நிறைய இடங்களில் பேசும்போது முன்னோட சீமானுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. ஆனால் நிறையா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு சின்ன வயசு, அதாவது டீனேஜ் பொண்ணுகளாக இருக்கட்டும், காலேஜ் முடிச்சுட்டு அங்கே ஐடி கம்பெனி வெளியிலே வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலினை வந்து பெர்சனலாக ரொம்ப பிடிக்குது. அந்த ஸ்டாலின் தன்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இழந்துடக்கூடாது. காரணம் அவரோட நடவடிக்கை. ஹெச் ராஜாவை நீங்கள் போய் பார்க்கலன்னு என்ன நடந்திருக்கும்? ஹெச் ராஜா வந்து ஆஹா என்னை வந்து பார்க்கல அப்படி சொல்லுவாங்களா? ஏன்னா அவர் வந்து விஷஜந்து. நீங்கள் வேறு ஒரு மிதமான இதில் வந்து பிஜேபியில் வந்து இவ்வளோ மோசமாக இல்லாமல் நல்லவங்க வேறு ஆட்கள் இல்லையா, அவங்கள போய் பார்க்குறது பேசுகிறது இல்லை, இது மாற்று கருத்தெல்லாம் என் கிடையாது. ஆனால் ஹெச் ராஜாவை பார்த்தது, பாண்டியோட அப்பா மரணத்துக்கு அங்கே போய் துக்கம் விசாரித்தது, இது வந்து ஸ்டாலினோட செய்கையில் விழுந்த ஒரு இடறல் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு அளப்பரிய நம்பிக்கை வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இதை யோசித்து அடுத்த கட்டம் இது சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய டீம் வச்சு இது உண்மைதானா அப்படின்னு உண்மையை கண்டறிங்க. ஸோ யாரோ சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லாமல் நெசமான, அதாவது உண்மைங்கிறது வந்து ஒன்று இட்டுக்கட்டின உண்மை, இன்னொன்று நிஜமான உண்மை அப்படின்போம் இல்லையா. அப்போது பக்காவாக நீங்கள் வந்து கேளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட எதிர்காலம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா, ஏன்னா வேறு இது சுற்றி முற்றி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வேறு ஸ்டாலினை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுடைய செய்கை வந்து உங்களுடைய நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.